வணக்கம். இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். நேர்காணலில் தோழர் நாதன் அவர்கள். வணக்கம். வணக்கம். விஜயினுடைய அரசியல் பயணம், பிரசாந்த் கிஷோரை வந்து ஒரு வியூக வகுப்பாளராக கூட்டிட்டு வர்றது, விஜய் வந்து அதிமுக கூட்டணி வரப்போறாரு இப்படின்ற மாதிரி நிறைய டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருக்கு, நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த ஏரியால ஒரு முக்கியமான சண்டை இரண்டு ஆளுமைகளுக்கு இடையே வந்திருக்கு. அது யார் அப்படின்னா, ஒன்று ஐயநாதன், இன்னொன்று மணி அவர்கள். ரெண்டு பேரும் மூத்த பத்திரிகையாளர்கள். அவங்களுடைய கருத்துக்களை தொடர்ச்சியாக பேசிட்டு இருக்கக்கூடிய நபர்கள். ஐயநாதன் வந்து விஜயினுடைய கட்சிக்கு ஒரு ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்து தொடர்ச்சியாக பேசிட்டு இருந்தாரு. அவர் அந்த கட்சிக்கு எதிராக விமர்சனங்களை முன்வைக்கும் பொழுது அது ரொம்ப ஒரு அயோக்கியத்தனமா இருக்கு அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரொம்ப ஹார்ஷா மணி அவர்கள் வந்து திட்டிருந்தாங்க. முதல்ல மணி சாரை பொறுத்த வரைக்கும் இப்ப நம்மளே வந்து நிறைய மருதன் அவர் மீது நிறைய மாற்று கருத்து வச்சிருக்காரு. பல நபர்கள் அவர் மீது இருக்கக்கூடிய மாற்று கருத்தை சமூக வலைதளங்கள்ல பதிவு செய்வாங்க. பெருசா அவர் வந்து எதுக்கும் ரியாக்ட் பண்ண மாட்டாரு, அல்லது முதல்ல இவர் யாரும் போய் டச் பண்ண மாட்டாரு, இவர் யாரையும் போய் விமர்சிக்க மாட்டாரு, யாரையும் தீண்ட மாட்டாரு. இப்படிதான் இருக்கும். ஆனா ஐயநாதன் விவகாரத்துல தான் முதல் முறையாக இவர் வந்து ஒரு அஃபென்சிவ் ஸ்டாண்ட் எடுத்து, எப்படி ஐயநாதன் ஒரு பத்திரிகையாளரா இப்படி ஒரு பொழப்பு பொழைக்கணுமான்ற அளவுல மிக மோசமான விமர்சனங்களை முன் வச்சிருந்தாரு. அதற்கு எதிர்வினை வந்து ஐயநாதன் அவர்களும் கொடுத்திருந்தாங்க. முதல்ல மணி சாருக்கு இவ்வளவு கோபம் வர்றதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அவர், நான் தொடக்கத்திலே சொன்ன மாதிரி, அவரா போய் யாரையும் சீண்ட மாட்டாரு. ஆனா இந்த இடத்துல முதல்ல அஃபென்சிவ் இடத்த வந்து இவர் அடைச்சிருக்காரு. என்ன காரணம், என்ன பண்ணி நினைக்கிறீங்க? நீங்க சொன்னது போல வந்து மணி வந்து ஐத்தமிழ்ல வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த பேட்டியிலேயே அவர் வழக்கமா பேசுற அந்த டோன் இல்லாம அக்ரஸிவா வந்து பேசுறாரு. அதுல அவர் வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா, ஐயநாதன் அவர்கள் வந்து விஜயை வந்து பார்க்குறாரு. ஜனவரி 2ஆம் தேதி 3/4 மணி நேரம் அந்த சந்திப்பு வந்து நடக்குது. அந்த சந்திப்புல என்ன பேசணும் அப்படின்றத அவர் வந்து சேட்டலைட் சேனல்கள், அப்புறம் வந்து யூடியூப் சேனல்கள் வரிசையா வந்து பொதுவெளியில சொல்லிட்டாரு, இன்டர்வியூ கொடுக்குறாரு. இது வந்து அறமாகுமா? ஒரு கட்சியினுடைய தலைவர் உங்களை தனிப்பட்ட முறையில வந்து சந்திச்சிருக்கிறார். அப்போ அவர் பேசின விஷயங்களை வெளியே வந்து நீங்க பேசுறது வந்து அயோக்கியத்தனம் இல்லையா? இது அநாகரியம் இல்லையா? நீங்க ஒரு பத்திரிகையாளர்னு சொல்லிக்காதீங்க. எந்த பத்திரிகையாளனும் தன்னுடைய சோர்ஸ் யாரு அப்படின்றது வந்து வெளியே வந்து அம்பலப்படுத்த மாட்டாங்க. நீங்க வந்து அந்த பத்திரிகை அறத்தை வந்து எத்திக்ஸை வந்து மீறிட்டீங்க அப்படின்னு கடுமையா குற்றம் சாட்டுறாரு. கொஞ்சம் ரிவைண்ட் அடிச்சு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த கேள்வி நியாயமானது தானே? இந்த கேள்வி சோர்ஸ் ரிவீல் பண்ண மாட்டாங்க, ஒரு தனிப்பட்ட சந்திப்புல நடக்கிறத அது வெளியே சொல்றதுன்றது எப்படி பார்த்தாலும் அநாகரிகம் தானே. இப்ப இந்த கேள்வி நியாயமா இல்லையா அப்படின்றது ஐயநாதனுக்கும் விஜய்க்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கு என்ன உறவு அப்படின்றதோட சம்பந்தப்பட்டது. ஐயநாதன் அவர்கள் வந்து ஒரு பத்திரிகையாளர் என்ற முறையில தான் விஜயை சந்திச்சாரா? கிடையாது. அவர் வந்து தமிழக வெற்றி கழக மாநாடு முடிந்த பிறகு தன்னை வந்து தாவேக ஆதரவாளர்னு சொல்லிக்கிட்டு தான் வந்து டிவி டிபேட்ல வந்து கலந்துக்கிட்டாரு. அதுல வரக்கூடிய விமர்சனங்களுக்கு விஜயினுடைய ஆதரவாளர் என்ற முறையில தான் வந்து பதிலளித்திருக்கிறாரு. தன்னை வந்து ஒரு அரசியல் செயற்பாட்டாளர் அப்படின்னு தான் அவர் வந்து சொல்லிக்கிறார். பத்திரிகையாளர் பிளஸ் அரசியல் செயற்பாட்டாளர். அதனால தாவேகாவோட அவருடைய டிராவல் என்பது வந்து ஒரு செயற்பாட்டாளராகத்தான் வந்து இருந்திருக்குது. ரெண்டாவது, ஐயநாதனுக்கு வந்து அரசியல் உலகத்தோட தொடர்பு என்பது இந்த முதல் முறை அல்ல. இதுக்கு முன்னாடி சீமானோட டிராவல் பண்ணியிருக்காரு. அதுக்கு முன்னாடி விஜயகாந்தோட தொடர்பு வந்திருக்கு. விஜயகாந்துக்காக நான் கூட்டணி குறித்தெல்லாம் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதற்கு முன்னாடி பாமகவோட இவருக்கு வந்து தொடர்பு இருந்திருக்கு. அப்ப இவருடைய ஐயநாதனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்குற எப்படி பார்த்தா, அவர் வந்து தமிழ்நாட்டில் வந்து காமராஜ் சொன்னது போல அதிமுகவும் திமுகவும் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள், இதற்கு மாற்றாக ஒரு சக்தி வந்து எழுந்து வர வேண்டும் அப்படின்றதான் அவருடைய நோக்கம். இதை வந்து வெளிப்படையாக அவர் வந்து சொல்லியிருக்கிறார். மணி அவர்கள் குற்றம் சாட்டும் போது, இவர் அரசியல் செயற்பாட்டாளர், இவர் வந்து விஜயோட டிராவல் பண்ணியிருக்கிறாரு, அவர் தீர்மானங்களை வந்து திருத்தம் போட்டு கொடுத்துருக்கிறாரு, இந்த விஷயங்களெல்லாம் இல்லாம அதை தவிர்த்து விட்டு, அதை மறைத்து விட்டு, வெறுமனே நீங்க நீங்க பத்திரிகையாளர்ன்ற முறையில பார்த்தீங்க, பார்த்து உங்களுக்கு பிடிக்கல, உங்களுக்கு செட் ஆகல அப்படின்றதுனால வெளியே வந்து பேசுறீங்க அப்படின்னு ஒரு தரப்பா வந்து குற்றம் சாட்டுறாரு. ஸ்டேட்மெண்ட்டே மேனிபுலேட்டிவா இருக்குன்றீங்க? ஆமா, மேனிபுலேட்டிவா இருக்கு. இப்ப ஐயநாதன் என்ன சொல்றாரு, நீங்க ஐத்தமிழுக்கு யாரு சொல்லி போனீங்க, அங்க போய் வந்து வலிந்து இந்த இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியும். இப்ப ஐயநாதன் சொல்றதை டீகோட் பண்ணி பார்த்தா, அதிமுகவும் தாவேகாவும் கூட்டணி அமைப்பதை வந்து மணி வந்து விரும்புறாரு. பிரசாந்த் கிஷோரை வந்து சந்திக்கும் போதே அவர் வந்து வலியுறுத்துறாரு, 2 பேரும் சேர்ந்துட்டாங்கன்னா திமுகவுக்கு மிக கடுமையான போட்டி இருக்கும், திமுகவுக்கு எதிராக வந்து ஒரு ஆன்டி இன்கம்பன்சி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, அப்ப இவங்க அதுல வந்து போட்டியிடும் போது அதை எளிதில் வந்து வீழ்த்த முடியும் அப்படின்னு வந்து சொல்றாரு. அதுல வந்து பிரசாந்த் கிஷோர் சொன்ன கருத்துக்களை எல்லாம் தன்னுடைய கருத்தா சொல்றாரு.
உதாரணமா சொல்றதா இருந்தா, பிரசாந்த் கிஷோர் வந்து அந்த 21 தேர்தல் ஒட்டி பேட்டி அளிக்கும் போது, நீங்க யாருக்கு வந்து தேர்தல் வியூகம் அமைத்து கொடுப்பீங்கன்னு கேட்கும்போது, யாரெல்லாம் வந்து ரேஸ்ல இருக்காங்களோ, யாரு ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதோ அந்த மாதிரி இவங்களோட தான் நாங்க வந்து வேலை செய்வோம். வெறுமனே லெட்டர் பேடு இந்த மாதிரி கட்சிகளுக்கெல்லாம் வேலை செய்ய மாட்டோம்னு பிரசாந்த் கிஷோர் வந்து சொல்றாரு. இதை மணி தன்னுடைய கருத்தாக வந்து சொல்றாரு. அப்போ அவருடைய உட்கிடக்கை என்னன்னா, தாவேகாவுக்கும் அதிமுகவுக்கும் கூட்டணி வர வேண்டும். இந்த கூட்டணி வர வேணான்னு விரும்புறது ரெண்டு சக்திகள், ஒன்னு பிஜேபி, ஒன்னு திமுக. இப்ப இவங்க ரெண்டு பேரும் தனித்து போட்டியிட்டால் திமுகவுக்கு ஒரு கேக் வாக் ஆயிரும். அப்புறம் வந்து பாரதிய ஜனதா வந்து கண்டுகொள்ளப்படாத ஒரு கூட்டணியாக வந்து போயிடும். இந்த ஆக்ரோஷத்திலிருந்து தான் அவர் ஐயநாதனை வந்து அடிக்கிறாரு. இதுதான் அதனுடைய பின்னணி. இந்த அறச்சீற்றம் இவ்வளவு கோபம் வந்தது அப்படின்றது ரொம்ப வெளிப்படையா சொல்லணும்னா அதிமுக தாவேகா கூட்டணி அமையணும். இன்னும் ஓப்பனா சொல்லணும்னா அது முன்னாடியே போய் அவர் சொல்லிட்டாரு, நம்ம வந்து ஒரு பிளான் எல்லாம் பண்ணி செட்டிங்லாம் பண்ணி வச்சிருந்தோம், இந்த லாஸ்டா ரிவீல் பண்ணலாம் அல்லது கடைசி கட்டத்தில் இதெல்லாம் பண்ணிக்கலாம்ன்ற பிளான்ல இருந்தோம். இவர் மற்றவங்களுக்கு திமுகவுக்கு சாதகமாக போய் முன்னாடியே போட்டு உடச்சிட்டாருன்ற கோவம் தான் மணிக்கு அந்த பேட்டி முழுக்க இருந்திருக்குன்னு எடுத்துக்கலாம். ஆமா, அதுல இப்ப வந்து ஐயநாதன் வந்து அவர் சொன்ன விஷயங்கள் இருக்கு இல்லையா, ஐயநாதனுடைய ஸ்டாண்ட் இருந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு இன்டலெக்சுவல். அவர் பல கட்சிகளோட டிராவல் பண்ணியிருந்தாலும் ஒரு மூத்த பத்திரிகையாளர், அறிவுஜீவி, தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கொண்டவர், பெரியாரை ஆதரிக்கக்கூடியவர். பாரதிய ஜனதா வந்து ஒரு பாசிச கட்சி, ஒன்றிய அரசு வந்து மாநில உரிமைகளை வந்து ஒடுக்குகிறது, தர மறுக்கிறது, இந்த கருத்து வந்து உள்ளவர். அப்ப இந்த கான்டெஸ்ட்ல தான் அவர் திமுக அதிமுகவுக்கு மாற்றாக விஜயை வந்து அவர் பார்க்கிறாரு. இப்ப மணியோட கேள்வியை வந்து இப்படி சுருக்கி பார்ப்போம். என்ன வேணா இருக்கட்டும், நீங்க அரசியல் செயற்பாட்டாளராக கூட இருங்க, தாவேக ஆதரவாளராக கூட இருங்க, விஜயோட அந்த ரகசிய சந்திப்பை ஏன் வந்து வெளியே வந்து நீங்க சொன்னீங்க? இப்ப ஐயநாதன் வந்து வெளியே சொன்னதுல முக்கியமான பாயிண்ட் வந்து என்னன்னு சொன்னா, அதிமுகவோட கூட்டணி அமைப்பதற்கான ப்ராசஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு விஜய் சொன்னதா வந்து சொன்னார். இது அவருக்கு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. என்ன அதிர்ச்சி அப்படின்னு சொன்னா, நீங்க அதிமுகவில் வந்து எடப்பாடி முதலமைச்சர் ஆகிறதுக்கு தான் அதிமுக வந்து வேலை செய்யும். நீங்க வந்து தாவேகால வந்து விஜய் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லியிருக்கிறோம். நம்ம ஒரு மாற்று கட்சி அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறோம். ஊழல் குடும்ப ஆட்சிக்கு எதிரானவங்கன்னு சொல்லியிருக்கிறோம். அப்ப இந்த குற்றச்சாட்டு வந்து அதிமுகவுக்கு பொருந்தாதா? அதிமுக ஊழல் இல்லாத கட்சியா? இதுல இருந்து தான் அவருடைய கோபம் என்பது வந்து வெளியே வருது. இப்போ ஒரு தலைவரோட தனிப்பட்ட சந்திப்பை நீங்க வந்து வெளியே பிரேக் பண்றீங்க அப்படின்னா, அது வந்து இப்ப விஜய் வந்து தன்னுடைய சொந்த வாழ்க்கை குறித்து பேசவில்லை. தன்னுடைய மன வாழ்க்கை, குழந்தைகள், உறவினர்கள் பிரச்சனை, அது இது சினிமாவில் உள்ள பிரச்சனைகள், இதை பற்றி அவர் பேசல. அங்க பேசுனது பியூரான பொலிட்டிக்ஸ். அப்ப இந்த பொலிட்டிக்ஸ்ல வந்து முரண்பாடு வரும்போது, நான் எதற்காக தாவேகாவை ஆதரித்தேனோ அந்த அதுல இருந்து வந்து தாவேகா வந்து தடம் புரள்கிறது. இந்த காரணத்துக்காக தான் அவர் வந்து வெளியே வந்து பேசினார். இதை வெளியே பேசுவது வந்து குற்றம் இல்லை. இப்ப இன்னைக்கு அரசியல்ன்றது என்ன ஆகி போச்சுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஜூனியர் உடன்ல வந்து கழுகார், அப்புறம் வந்து நக்கீரன்ல வந்து சங்கர்லால், அப்புறம் இந்த மாதிரி இதுல வந்து என்ன அரசியல் செய்திகளை வந்து ஒரு கிசுகிசு செய்திகளா வந்து சொல்லுவாங்க. போயஸ் தோட்டத்துக்கு ஒரு கார் வந்தது, அதில் வந்து ஒரு பச்சை நிற சூட்கேஸோட சிகப்பு நிற ஷூ போட்ட ஒருத்தர் வந்து இறங்கினாரு, உள்ளே போய் பார்த்தாரு, சின்னம்மாவை பார்த்தாரு, என்ன பேசினாங்க. அப்ப ஜூனியருடன் கழுகார வந்து பக்கத்துல இருந்து பார்த்தது மாதிரி வந்து பேசுவார். அப்ப அரசியலையே வந்து மக்களிடையே வெளிப்படையாக திறந்து என்ன அரசியல், என்ன கருத்து, என்ன கொள்கை, அரசாங்கம் என்ன சரி தவறு, இப்படி வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சி வந்து இல்லாம ஒரு ரகசியமாக பேசுகின்ற ஒரு துறையாக மாற்றி அமைத்தது ஊடகங்களும் சரி, இந்த மாதிரி கட்சிகளுடைய இந்த ரகசிய தன்மையும் சரி. அதை வந்து ஐயநாதன் போட்டு உடைத்திருப்பது சரியானது. அதை நான் வந்து ஆதரிக்கிறேன். ஐயநாதன் வெளிப்படையாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆதரவாளர், ஒரு அரசியல் செயற்பாட்டாளர் அப்படின்றத சொல்லி அவர் வேலை செய்யறாரு. மணி நான் அதிமுக வேலை செய்யறேன், ஆனா அதை நான் சொல்ல மாட்டேன், மூத்த பத்திரிகையாளர்ன்ற போர்வையில இந்த வேலையை செஞ்சுட்டு இருப்பன்றதுதான் நீங்க சொல்றதை வச்சு என்னால புரிஞ்சுக்க முடியுது. அதுதான் நடக்குதா? இப்ப நடக்குது. நீங்க இப்ப 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி மணி என்ன பேசினாரு? அப்பவும் பிரசாந்த் கிஷோர் வந்து ஊடகங்கள், ஆனா இப்போ மணி பேசுறதெல்லாம் இருக்கட்டும், எப்பயுமே இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, மணி மாதிரியான பத்திரிகையாளர் என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து எது மக்களுக்கு நல்லதோ, எது மக்களுக்கு உகந்ததோ அதை வந்து நான் சொல்றேன். இப்போ திமுக ஆட்சியில் இருக்காங்க, அவங்களுடைய ஆட்சி நல்லா இல்லை, அதனால நான் அதிமுகவை ஆதரிச்சு பேசுறேன். நான் 2021 நான் திமுக ஆதரிச்சு தான் பேசியிருக்கேன். ஏன்னா 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சி அது ரொம்ப மோசமாக இருந்தது, அப்போ திமுக வரணுன்ற தேவை இருந்தது. அப்ப நான் இது சவுக்கு சங்கரைக்கும் நம்ம பொருத்தி பார்க்கலாம். இவங்க எல்லாருமே சொல்றது எங்களுடைய ஸ்டாண்டர்ட் எங்களுக்கு பொலிட்டிக்கல் அஃபிலியேஷன் கிடையாது,
அந்த டைம்ல மக்களுக்கு எது நல்லதோ அதை நான் கொண்டு வரதுக்கு வேலை செய்யணும்னு சொல்றேன். அது சரிதானே? எல்லாருமே ஒரே டைம்ல ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாலஜியோட ஒருத்தவங்க தான் திரும்ப திரும்ப வரணும், திமுக தான் மீண்டும் மீண்டும் ஆட்சிக்கு வரணும்னு சொல்றதான ஒரு கட்சி கால. திமுகவை எதுக்காக எதுக்குறாங்க? மக்களுக்கு நல்ல ஆட்சி இல்ல, சட்டம் ஒழுங்கு சரியில்லை. அப்ப போன வாட்டி அதிமுகவை எதுக்கு எடுத்தாங்க? மக்களுக்கு நல்ல ஆட்சி இல்ல, சட்டம் ஒழுங்கு சரியில்லை. அப்ப அதிமுக வந்து விஜய் கூட்டணியே ஆதரிக்கிறாரு. இந்த ஆட்சி நல்லா இல்ல. அப்போ நீங்க திமுக மீது முன்வைக்கின்ற இந்த குற்றச்சாட்டுகள் வந்து அதிமுகவுக்கு பொருந்துமா பொருந்தாதா? இதுதான் ஐயநாதனுடைய கேள்வி. இந்த கேள்விக்கு வந்து மணி அவர்களிடம் வந்து பதில் வந்து இல்லை. நீங்க வந்து இங்க இருக்கக்கூடிய ஊழல், குடும்ப ஆட்சி, இதற்கு மாற்றாக நான் ஒரு சக்தியாக எமர்ஜ் ஆகி வரும்பொழுது நீங்க திரும்ப இந்த பழைய இதுல போய் அடையறீங்களே, இதைத்தானே ராமதாசும் பண்ணாரு, இதைத்தானே விஜயகாந்தும் பண்ணாரு. இந்த கோபம் வந்து அவருக்கு. இப்போ ஐயநாதனை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்டலெக்சுவலா நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து காதல் எழுதுனா இன்டலெக்சுவல்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தங்களிடம் வந்து பல முற்போக்கு கருத்துக்களை வந்து வைத்திருப்பாங்க. அந்த முற்போக்கு கருத்துக்கள் எல்லாம் வந்து சமூகத்துல வந்து பிராக்டிக்கலா கொண்டு வர்றதுக்கு வந்து யாராவது ஒரு தேவதூதர்கள் வரமாட்டாங்களா, ரட்சகர்கள் வரமாட்டாங்களா, சூப்பர் ஸ்டார்ஸ் வரமாட்டாங்களா, இப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. ஏன்னா இவங்களால மக்கள் மத்தியில பிரபலமாகி கொள்கையை பேசி ஒரு கட்சியை கட்டுவது என்பது வந்து சிரமம். அதை ஒரு பிரபலம் செய்யும் பொழுது அல்ல அந்த பிரபலத்தின் மூலம் செய்ய வைக்க முடியும் என்று வந்து கனவு காண்றாங்க. இப்ப காதல் வயப்படக்கூடியவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆணோ பெண்ணோ தங்களுடைய பலவீனங்களை மறைத்து கொண்டுதான் காதலிப்பார்கள். அப்புறம் பின்னாடிதான் வந்து ஒருத்தருடைய சுயரூபம் வந்து அவர்களுக்கு தெரிய வரும். அதுல முற்போக்கு பேசக்கூடிய தோழர்கள் காதலிச்சாங்கன்னா இன்னும் ரொம்ப பிரச்சனை. என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய காதலி வந்து ஒரு சராசரி பெண்ணா இருப்பாங்க. சராசரி நான் சொல்ல வர்றது நார்மலா ஒரு பெண்ணுக்கு வந்து என்ன மாதிரி சிந்தனைகள் இருக்குமோ அப்படி வந்து இருப்பாங்க. ஆனா இந்த முற்போக்கு தோழர்கள் அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு முற்போக்கு ஜாக்கி வச்சு தூக்கி அவங்க வந்து மக்களை நேசிக்கிறாங்க, அவங்க வந்து எல்லாம் இப்படி இருக்கிறாங்க, அப்படி இப்படின்ற மாதிரி வந்து பேசுவாங்க. அப்போ வந்து நீங்க சக தோழர்கள் வந்து அதை பத்தி விசாரிக்கும் போது அவங்க வந்து நல்லா இருக்காங்க தோழர், அரசியல் ரீதியா நல்லா உறுதியா இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப இதெல்லாம் அந்த பெண்ணிடம் கொண்டு திணிக்கும் போது அந்த பெண் வந்து இயல்பான ஒரு ரியாக்ஷன் வந்து வரும். உங்க முற்போக்குக்கு அவங்க வந்து செட் ஆகலை, அல்லது முற்போக்கு பிடிக்கல, அல்லது அந்த முற்போக்கு புரியலை, இந்த ரேஞ்சில் தான் வந்து வரும். அப்ப யாரை காதலிக்கிறோம் அப்படின்றது வந்து முற்போக்கு பிற்போக்குன்னு பார்த்து வராது. நீங்க ஒரு 5 பெண்களை நிறுத்தி உங்க முன்னாடி யாரை காதலிக்கிறீங்கன்னா திடீர்னு உங்களுக்கு ஒருத்த மேல வந்து காதல் வரும். அதுதான் காதல், அதுதான் அது வந்து இலக்கணம். அதன் பிறகுதான் வந்து உங்களுடைய குணநலன் என்ன, அது இது வர்க்கம், அதெல்லாம் நீங்க வந்து பேசி வருவீங்க. ஐயநாதனை பொறுத்த வரைக்கும் விஜயை வந்து அப்படி பார்த்து வந்து ஒரு காதல் வயப்படுறாரு. நாம் கண்ட கனவுகள், கொள்கைகள் ராமதாஸால முடியல, சீமானால முடியல, விஜயகாந்தால முடியல, அதை விஜய் வந்து சாதிப்பாரா? இன்றும் ஐயநாதன் வந்து விஜயை ஆதரித்து தான் பேசுறாரு. நான் பேசும்போது எல்லாம் கேட்டுக்கிறாரு. பரந்தூருக்கு நான் போகணும்னு சொன்னேன், ஐயா நம்ம பரந்தூருக்கு போறோம் ஐயா, போய் அங்கே வந்து நம்ம முதல் கள போராட்டத்தை ஆதரிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இப்படி பல விஷயங்கள் பேசுகிறாரு. சீமானை பற்றி ஒன்று சொல்லியிருக்கிறாரு ஐயநாதன். என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, சீமான் வந்து என்ன பேசினாலும் வந்து உள்வாங்கிக்குவார், வாங்கிக்கிட்டு எஃபெக்டிவாக அதை வந்து வெளிப்படுத்துவார். உடனே விஜய் வந்து என்ன சொன்னாரா, இது ஒரு பெரிய கிஃப்ட் இல்லையா ஐயா அப்படின்னு. ஒன்று ஆமாம் அப்படின்ற மாதிரி இப்படி மனம் திறந்து பேசக்கூடியவர் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்போ ஐயநாதனுடைய பிரச்சனை வந்து என்னன்னா, விஜயை வந்து ஒரு எழுதப்படாத காகிதம், அந்த காகிதத்துல தன்னுடைய முற்போக்கு கருத்துக்களை எழுதி ஃபில் பண்ணி நம்ம விரும்பிய அந்த பொற்கால தமிழகத்தை உருவாக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா ஒரு செலிபிரிட்டி, ஒரு பிரபலம், ஒரு சூப்பர் ஸ்டார், ஒரு நடிகர், இவர்களுடைய மனநிலையை வந்து ஐயநாதன் வந்து புரிஞ்சுக்கல. அவங்க வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்னா, அந்த ஸ்டார் இதில் இருக்கிறவங்க தன்னை சுற்றித்தான் இந்த உலகம் வந்து சுழல்கிறது, தன்னை கேட்டுத்தான் சூரியன் உதிக்கிறது. ஏன்னா அவங்க எல்லா வேலைக்கும் 1008 அசிஸ்டன்ட் இருப்பாங்க. அவங்க படங்கள் வந்து ஓடி வந்து கோடிகளை வந்து சம்பாதிக்குது. ரசிகர்களுடைய விசில், கைதட்டு என்பது அவர்களுடைய ஈகோவை வந்து சூப்பர் ஈகோவா மாற்றி வானத்தில் வந்து பறக்க வைக்கிறது. அப்ப அவங்க ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த கட்சிக்கான வேலைகளை வந்து பலரை பார்ப்பாங்க. அறிவுஜீவிகளை பார்ப்பாங்க, தேர்தல் வியாபாரிகளை பார்ப்பாங்க, அப்புறம் வந்து நல்ல ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி உள்ளவங்களை வந்து பார்ப்பாங்க, ஊடகங்களில் வந்து தொடர்புள்ளவங்களை பார்ப்பாங்க. இப்படி பல பேரை சந்திச்சுக்கிட்டு யார்கிட்ட வந்து என்ன எடுத்துக்கணுமோ எடுத்துக்கிட்டு வந்து இது பண்ணிக்குவாங்க. ஐயநாதன் ஒரு படி மேலே ஏறி ரொம்ப நெருக்கமாக வந்து விஜயோட தன்னை வந்து நினைச்சுக்கிட்டார். அவர் வைக்கிற குற்றச்சாட்டு வந்து என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு கட்சி அப்படின்னா ஒரு கட்டமைப்பு இருக்கணும், ஒரு பொதுக்குழு இருக்கணும், ஒரு செயற்குழு இருக்கணும், ஒரு தலைமை குழு இருக்கணும், பொலிட் பியூரோ மாதிரி. இது வந்து முடிவெடுக்கணும்.
விஜயோட கட்சி வந்து விஜயோட ப்ராப்பர்ட்டி இல்ல. கல்ட்டு மாதிரி ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. கல்ட்டு மாதிரி ஆக்கிட்டாங்க. எது சொன்னாலும் தளபதி தளபதி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி இருந்தால் அது வேலைக்கு ஆகாது. நீங்க திமுக ஊழல்னு சொல்லிட்டு அதிமுகவோட கூட்டணிக்கான வேலை நடக்குதுன்னு சொன்னா அது மக்கள் கேட்பாங்களா மாட்டாங்களா? அரிட்டாப்பட்டி வந்து ஒன்றிய அரசு சம்பந்தப்பட்ட விவகாரம். அப்ப அந்த டங்ஷன் விவகாரத்துல வந்து நீங்க எதிர்த்து ஏன் அறிக்கை விடலை? இவர் அறிக்கை எழுதி கொடுத்துருக்காரு, கொடுத்துட்டு வெளியே வரும்னு எதிர்பார்க்கிறாரு, வரல. அப்ப நீங்க வந்து பரந்தூர் விமான நிலையம் வந்து மாநில அரசு சம்பந்தப்பட்டதுன்னா தீவிரமா இருக்கிறீங்க. ஆனா அங்க வந்து பிஜேபி சம்பந்தப்பட்டதுனால பம்புறீங்க. அப்ப மக்கள் மத்தியில சந்தேகத்தை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதா? சீமான் வந்து பெரியாரை பற்றி கடுமையா அவதூறு பண்றாரு. நீங்க பெரியாரை கொள்கை வழிகாட்டின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை கூட வந்து வரல. அம்பேத்கரை அமித்ஷா வந்து அவமதித்து விட்டாருன்னு அறிக்கை விட்டீங்க, இதுக்கு ஏன் வந்து அறிக்கை விடல? இதெல்லாம் வந்து கேட்கிறாரு. இப்ப இதெல்லாம் கேட்டு பார்த்துட்டு இதுக்கு வந்து அவர் சொல்லக்கூடிய அடிப்படை காரணம் வந்து என்னன்னு சொன்னா, கட்சியை வந்து இன்னைக்கு வடிவமைத்து செதுக்கி நடத்துவது யாருன்னா ஜான் ஆரோக்கியசாமி. ஜான் ஆரோக்கியசாமி யாரு? அவர் வந்து ஒரு வியூக வியாபாரி. அப்ப இந்த வியூக வியாபாரியை வைத்து கொண்டு நீங்க கொள்கைகளையோ கட்சியினுடைய அரசியல் திசை வழியையோ தீர்மானிக்கிறீங்கன்னா அந்த கட்சி வந்து உருப்படுமா? இதுதான் அவருடைய கேள்வி. அவருடைய கேள்வி அப்படின்றது நியாயமானது அப்படின்றது உங்களுடைய பார்வை, மணியோடது பயாஸ்டா இருக்குன்றது உங்களுடைய குற்றச்சாட்டு. ஆமா, இதுல நீங்க வந்து இதற்கு முன்னாடி வந்து ஐபேக்கா இருக்கட்டும், மற்ற சுனில் மாதிரி இவங்க பல கட்சிகள் வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. அப்போ என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், தேர்தல் வரும்போது இந்த வியூக வியாபாரிகளை வந்து கூட்டுக்குவாங்க, பணம் கொடுத்துக்குவாங்க. அப்போ ஒரு கட்சிக்குன்னு ஒரு கொள்கை இருக்கணும். இப்பயும் தேர்தல் வரும்போது என்ன ஒரு வருஷம் தானே இருக்கு, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தானே கூப்பிட்டுருக்காங்க. இல்லை கூப்பிட்டுருக்க இல்லை, கட்சியை ஒரு வருஷம் முன்னாடி தானே ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ அந்த கட்சிக்கு ஒரு கொள்கைன்னு ஒன்று இருக்கணும். அந்த கொள்கையை வந்து அந்த கட்சியினுடைய கோர் டீம் தான் முடிவு பண்ணும். சமத்துவ சமதர்ம சோசியலிசம் இல்லை, இது எல்லாமே ஜான் ஆரோக்கியசாமி வந்து உருவாக்குனது அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. அதாவது இந்த மாநாட்டுக்கு தீர்மானங்கள் போட்டாங்கல்ல, விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு, அந்த தீர்மானங்கள் வந்து விஜய் வந்து ஜான் ஆரோக்கியசாமி மூலமாக ஐயநாதன் கவனத்துக்கு கொண்டு வந்து இதுல வந்து நீங்க திருத்தம் போடுங்க. ப்ரூஃப்லாம் பார்த்துருக்காரு இவர். ஆமா, ப்ரூஃப் பார்த்துருக்காரு. சேர்க்கறது சேருங்க, எடுக்கிறது எடுங்க. நானும் அவரும் இன்னொருத்தர் சேர்ந்து ஒரு 1.5 மணி நேரம் ஒர்க் பண்ணி வந்து இதை பண்ணணும். அப்போ அவதுல இவருடைய பங்களிப்பும் இருக்கு. ஆனால் ஓவராலாக டைரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜான் ஆரோக்கியசாமி. இப்போ கட்சியை வந்து உருவாக்குவதே, கட்சியை நடத்துவதே, கட்சியின் கொள்கையை, கட்சியின் அறிக்கை வெளிவருவது, தளபதி விஜய் பேரில் வர்றது எல்லாமே வந்து ஜான் ஆரோக்கியசாமி செய்கிறாருன்னா அது கட்சியா கம்பெனியா? அதுதான் அவர் கல்ட்டு அப்படின்ற முறையில் வந்து சொல்றாரு. அப்போ அரசியல் என்பது அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து மாறிவிட்டது அப்படின்றது அவருடைய குற்றச்சாட்டு. இப்போ திமுகவுக்கு பிரசாந்த் கிஷோர் வேலை செய்ய வர்றாருன்னா திமுகவுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு. திராவிடம், பெரியார், சமூக நீதி, மாநில சுயாட்சி இப்படின்னு இருக்கு. அப்ப இந்த கொள்கைகளை வந்து பாப்புலரா எலெக்ஷன் சமயத்துல மக்கள் மத்தியில கொண்டு போறதுக்கு ஒரு தேர்தல் வியாபாரிகள் வந்து அதை வந்து முடிவு பண்ணுவாங்க. கொள்கையே வந்து ஒரு தேர்தல் வியாபாரி தான் உருவாக்குறாங்க அப்படின்னா அது கட்சியா கார்பரேட் கம்பெனியான்ற கேள்வி வரும். இந்த இடத்துல தான் ஐயநாதன் வந்து முரண்படுறாரு. ஆனா அவர் முரண்படுறதுல வந்து என்ன புரிஞ்சுக்கல அப்படின்னு சொன்னா, ரொம்ப வேகமா காதல் வயப்பட்டு ரொம்ப வேகமா வந்து டைவர்ஸ் பண்ணிட்டு வந்துட்டாரு. அப்போ அவர் வந்து விஜய் என்ற ஆளுமையை வந்து அந்த ஒரு செலிபிரிட்டியினுடைய அந்த சைக்காலஜியை அவர் வந்து புரிந்து கொள்ளவில்லை. விஜய்க்குன்னு ஒரு ட்ராக் ரெக்கார்டு இருக்கு. அவர் வந்து ஒரு மாளிகையில் வாழ்ந்த ஒரு நட்சத்திர நடிகர். அவங்க அப்பா காலத்திலிருந்து வாரிசாக திரையுலகத்துக்கு வந்து கொண்டு வரப்பட்டார். அப்போ அவருடைய ஈகோவை முட்டி மோதி தன் வழிக்கு கொண்டு வந்து தன்னுடைய சீடனாக மாற்ற முடியுமா? முடியாது. அப்படின்ற ஐயநாதன் அவர்கள் வந்து புரிஞ்சுக்கல. இப்ப இவரை வந்து இந்த அரசியல் பயிலரங்குக்கு வந்து கூப்பிட்டுருக்காங்க. லயாலா மணி மூலமாக ஜான் ஆரோக்கியசாமி அவர் மூலமாக புஷி ஆனந்த், விஜய் அவங்களுடைய வழிகாட்டுதலோட இவர் வந்து தாவேக்கா ரசிகர்களுக்கான அந்த அரசியல் பயிற்சிக்கு இவரும் போறாரு, ராஜ்மோகனும் வந்து போறாரு. அப்போ போகும்போது புஷி ஆனந்த் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஐயா ரசிகர்கள் கொஞ்சம் அப்படி இப்படி இருப்பாங்க, சலம்புவாங்க, நீங்க அதெல்லாம் கொஞ்சம் கண்டுக்காதீங்க. ஆனா அடிக்கடி தளபதின்னு சொன்னீங்கன்னா ஒரு டிசிப்ளினுக்கு வந்துருவாங்க அப்படின்னு அவர் வந்து சொன்னாரு. நானும் வந்து அப்படி நினைச்சிட்டு தான் வந்து போனேன். ஆனா நான் பேசி முடிச்சு டோருக்கு வர்றதுக்கு 45 நிமிஷம் ஆயிடுச்சு. அப்போ பல பேர் வந்து கேட்குறாங்க, ஐயா நான் உங்க அந்த இதை பார்த்தேன், இந்த இதை பார்த்தேன், நீங்க சொன்னதுல எனக்கு இந்த சந்தேகம் இருக்கு, இது புரிஞ்சுது, இது நல்லா இருக்கு. அப்ப இவங்க வந்து வெறும் ரசிகர்கள் இல்லை, இவங்க வந்து அரசியல் மயப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்லாம் வந்து சொல்றாரு. இப்போ அவருடைய குற்றச்சாட்டு வந்து என்னன்னா,
நீங்க அதிமுக கூட்டணி போறீங்கன்னு சொல்றது மாற்று இல்லை. ரெண்டாவது, நீங்க வந்து முக்கியமான விவகாரங்களுக்கு வந்து கொள்கை இது அறிக்கைன்றது நீங்க வெளியிடலை, களத்துக்கும் வர மாட்டேன்றீங்க, கட்சி கட்டமைப்பையும் வந்து உருவாக்கலை. நீங்க வந்து ஆதவ அர்ஜுன், சிடி நிர்மல்குமார் இந்த மாதிரி பேக்ரவுண்ட் என்னன்னு பார்க்காமலே டக்கு டக்குன்னு பதவி கொடுக்குறீங்க. அவர் பிஜேபியில இருந்து ஏடிஎம்கேல இருந்து வந்தவர் நிர்மல்குமார். இவர் விடுதலை சிறுத்தைகள்ல இருந்து தலித்தை முதல்வர் ஆக்கணும்னு முழக்க வச்சுட்டு வந்து இங்க வந்திருக்கிறாரு. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு நெருடலா இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்றாரு. இந்த நெருடல் வந்து ஒரு கட்சிக்குள்ள போறாரு, கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரு, அந்த கட்சியை கொண்டு வரணும்னு பாக்குறாரு. இவ்வளவு நெருடல் இருக்கும் பட்சத்துல அந்த கட்சியில போய் பேச வேண்டியதானே? இதுதானே மணி சார் வைக்கிற சார்ஜ். இவ்வளவு நெருடல் இருக்கும் பட்சத்துல நீ கட்சியில சொல்லுங்க, அதுல சரி பண்ணுங்க. சரி பண்ணா அமைதியா வெளியே வாங்க. கட்சி அவனோடது. இந்த வார்த்தையை அவர் எக்ஸாக்டா பயன்படுத்தினார். கோட் பண்ணணும்னா கட்சி அவனோட தான், என்ன வேணுமோ அவன் பண்ணுவான். அதை வந்து நீங்க வெளியே பேசுறதுனா ஒரு அநாகரிகம் இல்லையான்றதான கேள்வி. இந்த கேள்வி நியாயமானது இல்லையா? ஐயநாதன் வந்து ஜான் ஆரோக்கியசாமி இல்லை. ஜான் ஆரோக்கியசாமியை கூப்பிட்டு நீங்க தேவா ஒரு கட்சி ஆரம்பிக்கிறீங்க, நீங்க ஒரு செலிபிரிட்டினா வச்சுக்குவோம். இந்த மார்க்கெட்ல வந்து என்ன ட்ரெண்டிங்கா இருக்கு, அந்த ட்ரெண்டிங் ஏற்ற மாதிரி கொள்கைகள் தலைவர்கள்லாம் உருவாக்குங்க, ஒரு கட்சி உருவாக்குங்க, இப்படி நீங்க வந்து கொடுத்துடுறீங்க. இது ஒரு வகை. இப்போ ஐயநாதன் வந்து ஜான் ஆரோக்கியசாமி இல்லை. ஐயநாதனுக்கு ஏற்கனவே சில கொள்கைகள் இருக்கு. அவருடைய அந்த கொள்கைகளை விஜய் கட்சியின் மூலமாக அமல்படுத்த முடியுமா, கொண்டு வர முடியுமா அப்படின்னு ஒரு கனவு காண்றாரு. அந்த கனவு வந்து பகல் கனவாக மாறிவிட்டது. அந்த ஏமாற்றத்தினால்தான் இவர் வந்து பேசுறாரு. என்ன அதுக்கு நியாயம் சொல்றாருன்னு சொன்னா, இவ்வளவு நாள் வந்து விஜய் கட்சிக்காக நான் முட்டு கொடுத்தேன். இப்ப தினமலர்ல வந்து அதிமுகவோட விஜய் வந்து கூட்டணி, இந்த மாதிரி தொகுதிகள் பணம் எல்லாம் பேசியிருக்காங்கன்னு ஒரு செய்தி வந்த போது டிவி டிபேட்ல அதை மறுத்து பேசினது நான். ஒவ்வொரு டிவி டிபேட்லையும் இப்படி இல்லை, மாநாட்டிலே தெளிவா சொல்லிட்டாரு, எங்களோட எங்கள் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு யார் கூட்டணிக்கு வராங்களோ அவங்களோட நாங்க கூட்டணி வைப்போம், அதிகாரத்துல பங்கு கொடுப்போமே தவிர நாங்க இன்னொருத்தர் தலைமையில கூட்டணி சேர மாட்டோம்னு தெளிவா சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு இவர் சொல்றாரு. இவர் சொன்ன பிறகுதான் 2-3 நாள் கழித்து புஷி ஆனந்த்ல இருந்து ஒரு அறிக்கை வந்து வருது. அப்ப ஐயநாதன் என்ன நினைச்சாரு, நம்ம சொல்ற கருத்தை வந்து முன்கூட்டியே சொன்னதை வந்து கொஞ்சம் யோசிச்சு அவங்க வந்து ஏத்துக்கிட்டாங்க, அப்ப நமது சிந்தனைகளை கொள்கைகளை வந்து மதிக்கிறாங்க அப்படின்னு அவருக்கு இருந்துச்சு. ஆனா போக போக பார்க்கும்போது இது வந்து இல்லை, வேலைக்கு ஆகாது, ஏமாற்றம் அடைந்து விட்டு தான் வந்து அம்பலப்படுத்துறாரு. அம்பலப்படுத்துறதுக்கு அவர் சொல்ற நியாயம் என்னன்னா, முன்னாடி நான் ஆதரித்தேன், அந்த ஆதரித்ததை வந்து முட்டு கொடுத்துருக்கிறேன், அதுக்கெல்லாம் பிராயச்சித்தம் பண்றதுக்காக தான் இந்த விளக்கங்களை சொல்ல வேண்டியிருக்கு, மக்களுக்கு உண்மையை சொல்ல வேண்டியிருக்கு. என்னுடைய கருத்து வந்து இந்த மாதிரி அரசியல் ரீதியான கொள்கை ரீதியான விஷயங்களை தனிப்பட்ட ரீதியில் சந்தித்தாலும் சரி, பொதுவெளியில் வந்து அவர் எதிர்பார்த்தது மாதிரி நடக்கலைனாலும் சரி, அது உடைத்து பேசுவதுதான் சரி. இப்போ உடைத்து பேசுவதன் மூலமாக ஐயநாதன் வந்து பெறப்போவது எதுவும் இல்லை. இப்போ மணி என்ன சொல்றாரு, அவர் போஸ்ட் எதுவும் எதிர்பார்த்திருப்பாரு. இப்போ லயோலா மணி சொல்றாரு, ஐயநாதன் வந்து மற்றவர்களுக்கு பதவி கொடுத்துட்டாங்க, தனக்கு பதவி கொடுக்கல அப்படின்ற ஒரு ஏமாற்றம் இருக்கு. ஐயநாதன் சொல்றாரு, எனக்கு 69 வயசாச்சு, இனிமே நான் எந்த பதவி வாங்கி என்ன செய்ய போறேன். அப்ப அந்த கொள்கைகள் இங்க வந்து செட் ஆகல, வேலைக்கு ஆகல அப்படின்ற போதுதான் வந்து வெளியே உலகத்துக்கு வந்து இதை வந்து சொல்றாரு. இப்படி இந்த உடைத்து பேசுவது அயோக்கியத்தனம் அப்படின்றதுதான் மணி சாருடைய சார்ஜ். அதுக்கு உங்களுடைய பதில்? உடைத்து பேசுவது அயோக்கியத்தனம், அதை பண்ணவே கூடாது, அதனாலதான் இவ்வளவு பெரிய ஒரு கோபம் அவருக்கு, அறச்சீற்றம் கொண்டு ஒரு பொங்கி பேசியிருக்காரு. இல்ல, அதுதான் வந்து அந்த மணியனுடைய அறச்சீற்றம் வந்து செயற்கையானதுன்னு நான் சொல்றேன். ஏன் செயற்கையானது அப்படின்னு சொன்னா, அதுல அவர் வந்து கொள்கை அவர் சொல்ல வர்ற அந்த லாஜிக்கிலே அவர் ஒரு எண்ட் பாயிண்ட் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இதனால வந்து திமுகவுக்கும் பாஜகவுக்கும் தான் ஆதாயம். அதாவது விஜய் தனித்து போட்டியிட்டால் திமுக வந்து சுலபத்தில் வெற்றி அடைந்து விடும், அதே போல அதிமுக பாஜக கூட்டணிக்கு வந்து விஜய் இடையூறாக இருக்க மாட்டாரு அப்படின்ற அந்த கோபத்தில இருந்து தான் மணியனுடைய அறச்சீற்றம் வந்து வருதே தவிர, ஐயநாதன் வந்து ஒரு ஜேர்னலிசத்தினுடைய எத்திக்ஸை வந்து மீறிட்டாரு அதுல இருந்து வரல. ஜேர்னலிசத்துக்கும் எதுவும் சம்மந்தமே இல்லை. எத்திக்ஸை மீறினாருன்னா அதோட இருக்கணும். எதோட இருக்கணும்? பத்திரிகையாளர் என்ற தகுதியை நீங்கள் வந்து இழந்து விட்டீர்கள், மீறி விட்டீர்கள், ஆகவே நீங்க வந்து பொதுவெளியில உங்களை பத்திரிகையாளர்னு சொல்லிக்காதீங்க அப்படி நிறுத்திக்கணும். ஆனா பின்னாடி என்ன வியாக்கியானம் சொல்றீங்க, அதிமுக தாவேகா என்ற வலுவான கூட்டணியை உடைப்பதற்கு நீங்கள் காரணமாக இருக்கிறீர்கள், அப்படி ஒரு நரேட்டிவ் செட் பண்றீர்கள். அப்ப மணியினுடைய கோபம், எப்படியாவது அதிமுக விஜய் கூட்டணி வந்து வந்துடாதா, வந்து திமுகவை வந்து வீழ்த்தாதா, இந்த குடும்ப ஆட்சியை வீழ்த்தாதா, இந்த அறச்சீற்றத்தில் இருந்துதான், அந்த அறச்சீற்றன்னு நான் சொல்றது வந்து ஒரு இத்துப்போன சீற்றத்தில் இருந்துதான் அவர் அறச்சீற்றமாக அந்த கேள்வியை முன்வைக்கிறார். இப்போ ரவீந்திரன் துரைசாமி இருக்காரு,
அவருடைய அஜெண்டா வந்து என்னன்னா, இது வந்து இந்த சண்டைக்கு நடுவுல அப்பால தனியா அவர் இருக்காரா? ஆமா, ரவீந்திரன் துரைசாமி விஜய் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து மிக கடுமையா எடுத்து பேசிட்டு இருக்காரு. இப்பெல்லாம் யூடியூப் சேனல் எல்லாம் பேசும்போது நான் வந்து ஒரு நாடார் சொல்றேன், நாடாருடைய எடப்பாடியும் எதிர்ப்பாரு, இப்ப சீமான் ஆதரவு, பாஜக ஆதரவு நிலைப்பாடு எடுத்திருக்காரு. இப்ப தற்போதைக்கு விஜய் வந்து 5% மேல வாங்கவே மாட்டாரு அப்படின்னு சொல்றாரு. அன்டெஸ்டட் அப்படின்னு ஒவ்வொரு இதுலயும் வந்து சொல்றாரு. அவருடைய நோக்கம் என்னன்னா, அதிமுகவை பலவீனப்படுத்தி பாரதிய ஜனதாவோட கூட்டணி சேர வைக்கணும், சீமானோட ஒரு மறைமுகமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து வரணும், இந்த ஃபோர்ஸ் வந்து திமுகவை வந்து வீழ்த்தணும் அப்படின்றது அவருடைய கணக்கு. இதுக்காக விஜய் வந்து அன்டெஸ்டட்னு சொல்லி சொல்றாரு. ஆனா ரவீந்திரன் துரைசாமி வந்து ரஜினி அரசியலுக்கு வரும்போது என்ன சொன்னாரு, ரஜினி வந்து 50% வாக்குகளை வந்து அள்ளிடுவாரு, அப்போ ரஜினி டெஸ்டடு, விஜய் வந்து அன்டெஸ்டடு. அப்ப இந்த விஜய் என்ற அந்த செலிபிரிட்டி, அந்த கட்சியை வந்து பல கழுகுகள் வந்து வட்டமடிச்சுக்கிட்டு இருக்குது நீ பனையூர் மத்தியில். இப்போ தமிழறிவு மணியன் வந்து ஏன் சீன்ல இல்லைன்னு தெரியல. தமிழறிவு மணியன் வந்து இந்நேரம் வந்து பழகருப்பையா இருக்கிறாரு. தமிழறிவு மணியன் வந்து ரஜினி கட்சி ஆரம்பிக்கலன்னு அவரும் ஐயநாதன் மாதிரி ரஜினியை பார்த்து பேசி கிளாஸ் எல்லாம் எடுத்து எல்லாம் கட்சியெல்லாம் ஆரம்பிக்கலாம்னு நாள் முகூர்த்தம் எல்லாம் குறிச்சு தேதி ஆரம்பிச்ச போது ரஜினி டபால்னு போட்டு ஃபர்னிச்சரை போட்டு உடைச்சிட்டாரு. இப்போ தமிழறிவு மணியன் எங்க போனாருன்னு தெரியல. இப்போ ரவீந்திரன் துரைசாமி வந்து அந்த வேலையை வந்து பார்த்துட்டு இருக்கிறாரு. இதுலலாம் நான் சொல்ல வர்றது என்னன்னா, கொள்கை, அரசியல், சித்தாந்தம், ஐடியாலஜி மத்தியில் வந்து ஒரு பாசிசம் வந்து ஆண்டுகிட்டு இருக்குது. அதை எதிர்த்து நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வந்து என்ன செய்ய போகிறோம், தமிழ்நாட்டுக்கு என்ன மாதிரியான ஆட்சி வேணும், இதை பற்றியெல்லாம் வாதம் இல்லாமல் விஜய் என்ற ஒரு நட்சத்திர நடிகர் அவர் பேசுகின்ற கொள்கைகள், அறிக்கைகள் இதை பற்றியுமே வந்து இல்லாமல் யாரோட கூட்டணி வேண்டாம், இதற்காக இந்த சக்திகள் வந்து மோதிட்டு இருக்காங்க. இது மொத்தத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, மக்களை ஒரு அரசியலற்ற ஒரு உரையாடலுக்கு வந்து இவர்கள் நகர்த்தி கொண்டு போகிறார்கள் அப்படின்றதான் என்னுடைய கருத்து. ஐயநாதனாவது குறைந்தபட்சம் இது ஒரு அரசியல் கதையாடலுக்காக வந்து இதை கொண்டு வந்திருக்கிறாரு. மணியோ ரவீந்திரன் துரைசாமியோ இந்த மாதிரி ஜூனியருடன் கழுகாரர்களுடைய வேலையை இன்னைக்கு வந்து யூடியூப் மூலமாக செய்து கொண்டிருக்கிறார். எனக்கு புரிஞ்சது என்னன்னா, அரசியல் செயற்பாட்டாளர், மூத்த பத்திரிகையாளர், அப்புறம் அரசியல் விமர்சகர் இப்படின்னு பேசுற எல்லாருக்கும் ஒரு அஜெண்டா இருக்கு. அதுல எந்த அஜெண்டா வேணும்ன்றதை மக்கள் முடிவு செஞ்சுக்கணும் அப்படின்றதான் நீங்க பேசுறதுல இருந்து நான் புரிஞ்சக்கூடிய செய்தியா இருக்கு. மக்கள் பார்த்து என்ன சொல்லலாம்னு பார்ப்போம். இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியை கலந்து உங்களுடைய கருத்துக்களை ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி. மற்றவர்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.